ஸ்ரீராம ஜெயம். இன்றைக்கு தை மாதம் மிருகசீரிடம் நட்சத்திரம். 63 நாயன்மார்களில் கண்ணப்ப நாயனாரின் குரு பூஜை இன்று. இப்ப நாம காரைக்கால் கைலாசநாதர் திருக்கோவிலில் நடைபெற்ற கண்ணப்ப நாயனாரின் குரு பூஜையை தரிசிக்கலாம். பெரிய புராணத்துல இலைமலிந்த சருக்கத்தில் 10வது காதையாக இந்த கண்ணப்ப நாயனாரின் வரலாறு இடம்பெற்றுள்ளது. சேக்கிழார் 186 விருத்த பாக்களால் கண்ணப்ப நாயனாரின் புகழை பாடியுள்ளார். சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்கிறார், கலைமலிந்த சீர் நம்பி கண்ணப்பர்க்கு அடியேன். சிறப்பு என்னன்னா, கண்ணப்ப நாயனார் 6வது நாளிலேயே சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்டார். அத பட்டினத்தார் வியந்து சொல்றாரு, நாள் 6ல் கண்ணிடத்து அப்பவல்லேன் அல்லன் அப்படின்னு. என்னால கண்ணப்ப நாயனார் மாதிரி உன்கிட்ட அன்பு செலுத்த முடியாது அப்படின்னு பட்டினத்தார் சொல்றாரு. திருநாவுக்கரசர் திண்ணன், கண்ணப்பன், வேடன் அப்படின்லாமே தன்னோட தேவாரத்துல கண்ணப்பனோட புகழ குறிப்பிடுறாரு. மாணிக்க வாசகர் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பில்லைன்னு தன்னையே சொல்றாரு. திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார். அந்த மணிவாசகரே கண்ணப்பனுடைய அன்புக்கு உருகி பாடியிருக்காரு. இந்த கண்ணப்பன் சரித்திரம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். பொத்தப்பி அப்படிங்கிற நாட்டில் உடுப்பூருங்கிற ஊர்ல நாகன் தத்தை அவங்கள தாய் தந்தையரா கொண்டு வேடர் குடும்பத்துல பிறந்தவர் தான் இந்த கண்ணப்பர். திண்ணன்னு பெயர் கொண்ட அவரு ரொம்ப வில்லு வேலு எல்லாத்துலேயும் பயிற்சி பெற்று அடுத்து வேடர் தலைவனா ஆகிற தகுதியோட இருக்காரு. அப்ப நாணன் காடன்கிற நண்பர்களோட வேட்டையாட போகும்போது ஒரு காட்டு பன்றி துரத்தி கொண்டு வருது. அதை வெட்டி வீழ்த்த போகும்போது அப்படியே வழி தவறி காலத்தி மலை பக்கம் சென்றுடுறாங்க. அப்ப அவங்களுக்கு அது காலத்திநாதர் சிவபெருமான் அதெல்லாம் தெரியாது. நாணனும் காடனும் சொல்றாங்க, இது குடுமித்தேவர் அப்படிங்கிற ஆலயம், இங்க சிவகோசரியாரை பூஜை செஞ்சுட்டு போவாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றாங்க. ஆனா கண்ணப்ப நாயனாருக்கு அந்த மலை ஏறி போகும்போதே தன்னுடைய ரொம்ப அன்பான தெய்வத்தை பார்க்கிற உணர்வு எண்ணத்திலேயே வருகிறது. அது பெரிய புராணத்துல சேக்கிழார் சொல்றாரு, திங்கள் சேர் சடையார் தம்மை சென்றவர் காணா முன்னே அங்கணர் கருணை கூர்ந்த அருள் திருநோக்கம் எய்த தங்கிய பவத்தின் முன்னை சார்பு விட்டு அகல நீங்கி பொங்கிய ஒளியின் நீழல் பொருளில் அன்பு உருவம் ஆனார். குடுமித்தேவரை சென்றடைந்த திண்ணன்கிற கண்ணப்ப நாயனார் பார்த்த உடனே ஆடினார், பாடினார், அவரை கட்டி தழுவி வணங்கினார். அதுக்கப்புறம் நண்பர்கள் சொன்ன மாதிரி அருகில் இருக்கிற பொன்முகலி ஆற்றங்கரையிலேருந்து பூஜைக்கான நீரும் தனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சாமிக்கு நைவேத்தியம் பண்றதுக்காக பன்றி இறைச்சியும் எடுத்து அங்கேயே அருகிலேயே இருந்து பூஜை பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு அந்த குடுமித்தேவரை விட்டுட்டு போக மனசே இல்லை. ஒவ்வொரு நாளும் குடுமித்தேவர்கிட்ட நீ கொஞ்சம் காத்திரு, நான் இப்பயே வந்துடுறேன், உனக்கு சாப்பாடு எடுத்துன்னு வரேன் சொல்லிட்டு திருமஞ்சனமாக தன் வாயில நீரையும் அமுதமாக பன்றியோட இறைச்சியையும் காட்டுல இருக்கிற பூவையும் கொண்டு அந்த சிவபெருமானுக்கு சார்த்தி வழிபடுறாரு. இதை பார்த்து சிவகோசரியார், நான் ஆகம விதிப்படி செஞ்ச பூஜைய தினந்தோறும் யார் இப்படி கலைத்து போடுறது, இங்க எப்படி இறைச்சி எல்லாம் வந்ததுன்னு ரொம்ப கோபம் ஆகும்போது சிவபெருமான் சிவகோசரியார் கிட்ட சொல்றாரு, நீ இன்னைக்கு காத்திருந்து இங்க ஒளிந்து என்ன நடக்குதுன்னு பாரு, உனக்கு இந்த செயலுக்கான காரணம் புரியும் சொல்றாரு. அதே மாதிரி 6வது நாள் சிவகோசரியார் மரத்தின் பின்புறம் காத்திருக்கும் போது கண்ணப்ப நாயனார் தன்னுடைய வழக்கமான பூஜையை செய்ய வாயில நீரும் கையில காட்டு மலர் பன்றி இறைச்சி எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வருகிறாரு. அப்ப பூஜை செய்ய போகும்போது சிவபிரானுடைய வலக்கண்ணிலிருந்து ரத்தம் வருகிறது. அதை பார்த்த உடனே மனசு தாங்காம வேகமா ஓடி போய் பச்சையில எல்லாம் கொண்டு கண்ணில் பிழியறாரு. ஆனா ரத்தம் வருது நிக்கல. அப்பதான் கண்ணப்ப நாயனாருக்கு ஊனுக்கு ஊன் அப்படிங்கிற வசன ஞாபகம் வந்தவனே தன்னோட கண்ணை பிடுங்கி
சிவனுக்கு அப்பின உடனே ரத்தம் வந்து நின்னுடுறது. அப்பாடா, என்ன நல்ல வேளை எனக்கு இறைவன் கண்ணை கொடுத்திருந்தாரு, உன்னோட கண் ரத்தம் வருது நின்னுது இல்லையா அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியா ஆடிப்பாடி திருப்பியும் தன்னுடைய வேண்டுதலை தொடங்குறாரு. அப்ப வந்து சிவபெருமான் கண்ணப்பனை சோதிக்கிறதுக்காக மீண்டும் தன்னோட இடது கண்லேருந்து ரத்தம் வர வைக்கிறாரு. இடது கண்ணிலே ரத்தம் வரதை பார்த்த உடனே கண்ணப்பன் நல்ல வேளை எனக்கு வந்து கடவுள் 2 கண்ணை கொடுத்திருக்காரு, அதனால வந்து நான் இன்னொரு கண்ணை எடுத்து அப்ப வல்லேன் அப்படின்னு சொல்லி. ஆனா திடீர்னு அவருக்கு தோணுது, நம்ம வந்து இந்த 2வது கண்ணையும் எடுத்துட்டோம்னா சிவபெருமானோட கண்ணு எந்த இடத்துல இருக்குன்னு தெரியாதேங்கிறதுக்காக அடையாளமாக தன்னோட செருப்பணிந்த காலை சிவபெருமானுடைய இடது கண்ணுக்கு அடையாளமா வச்சுண்டு அம்பால தன்னோட இடது கண்ணை பிடுங்க போகும்பொழுது கண்ணப்பா நில், கண்ணப்பா நில்னு 3 முறை அசரீரி கேட்கிறது. சிவபெருமான் கண்ணப்பனுடைய அன்பை உணர்ந்து அவரை தன்னோட ஆட்கொள்றாரு. இதெல்லாம் பார்த்து கொண்ட சிவகௌசரியாருக்கு நம்ம இவ்வளோ நாள் ஆகம பூஜை செஞ்சு கூட சிவபெருமான் கிட்ட கண்ணப்ப நாயனார் போல அன்பு செலுத்த முடியலையே அப்படின்னு நினைக்கிறாரு. என்னையும் ஆட்கொண்டருளி கண்ணப்பன் ஒப்பதோ அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி என்னையும் ஆட்கொண்டருளி 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 வண்ண பணித்து இந்த மாதிரி அன்பே உருவமா சிவபெருமான 6 நாள்ல பூஜை செய்து முக்தி அடைந்தவர் தான் கண்ணப்ப நாயனார். கண்ணப்ப நாயனாரோட அன்பை கண்டு தடுத்தாட்கொண்ட சிவபெருமான் அவரை வந்து எப்பொழுதும் தன்னுடைய வலப்புறத்தில் மாறிலாய் நிற்க அப்படின்னு அமர்த்தி கொண்டார்னு சேக்கிழார் சொல்றாரு. பேரினி இதன்மேல் உண்டோ பிரான் திரு கண்ணில் வந்த ஊறு கண்டு அஞ்சி தம் கண் இடந்த அப்ப உதவும் கையை ஏர் உயர்த்தவர் தம் கையால் பிடித்து கொண்டு என் வலத்தில் மாறிலாய் நிற்க என்று மண்ணு பேர் அருள் புரிந்தார். என் வலத்தில் மாறிலாய் நிற்க அப்படின்னு நிலையான புகழை கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாரு. இப்பவும் காலத்திநாதர் திருக்கோவில்ல மூலவர் சன்னிதானத்துக்கு வலப்புறத்துல கண்ணப்ப நாயனார் எழுந்தருளி இருக்காரு. இன்றைக்கு காரைக்கால்ல கண்ணப்ப நாயனாருக்கு சிறப்பான அபிஷேகமும் பூஜையும் பெரிய புராணம் இலைமலிந்த சருக்கம் கண்ணப்ப நாயனார் புராணத்தோட பாராயணமும் சிறப்பாக நடைபெற்றது. பக்தர்கள் அனைவரும் கண்ணப்ப நாயனாரின் குரு பூஜையான தை மாதம் மிருகசீரிட நட்சத்திரமாகிய இன்று குரு பூஜையில் கலந்து கொண்டு திருவருளை பெற்றனர். ஓம் நமச்சிவாய. ஸ்ரீராம ஜெயம்.